0.4ல 6th sum பார்க்க போறோம். 11th mathsல பாருங்க. Find the equation of the pair of straight lines passing through the point. Point வந்து 1 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Perpendicular to the ஒரு line equation கொடுத்திருக்காங்க. 2x minus 3y plus 1 equal to 0. இன்னொன்று வந்து 5x plus y minus 3 equal to 0. அப்படி ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. Solution பாருங்க. First given equation எழுதிக்கோங்க. 2x minus 3y plus 1 equal to 0. 5x plus y minus 3 equal to 0. Perpendicular form எழுதலாமா? Perpendicular form எழுதும்போது நமக்கு வந்து எப்படி எழுதணும்னா கோஷியண்டா வந்து மாற்றணும். இப்போ x இருக்க இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இதோட இப்போ 3 வந்து முதல்ல போடணும், இந்த பக்கம் 2 முதல்ல போடணும். சைன் வந்து மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், அவ்வளோதான். அப்படி போகணும். அப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 3x 2y மைனஸாக இருக்கனால ப்ளஸ்ஸு, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் அந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும், எல்லுன்னு ஒன்று அசைன் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், அடுத்த இக்குவேஷனுக்கு எம்னு எடுத்துக்க போகிறோம். 5 இந்த பக்கம் 1, இந்த பக்கம் இருக்கிற y வந்து என்னதான் சேஞ்ச் ஆகும், எக்ஸாக சேஞ்ச் ஆயிரும். சரி, இந்த எக்ஸில் இருக்கிற கோஷன் 5 வந்து அந்த பக்கம் போயிடும். இங்கே இருக்கிற நம்பர் 1 வந்து இங்கே இருக்கும். அப்போ என்ன வரும், இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸு. ஏன்னா 1x நம்ம போட மாட்டோம், எவரும் எக்ஸ் தான் போடுவோம். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, இந்த 5 அந்த பக்கம் போய் 5y. இது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டைமுக்கு பாரு நம்ம என்ன எடுக்க போகிறோம், எம். அப்போ எல்லு, இன்னொன்று வந்து என்ன, எம். இப்போ இந்த லைனை வந்து நம்ம பர்பெண்டிகுலர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 1 3ன்னு. அப்போ அதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனில் போடலாமா, இதில் போடும்போது நம்மளுக்கு எல்லோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3 போட்டு எல்லோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? 3x இருக்க இடத்துல 1 போட்டிருக்கோம், ப்ளஸ் 2y இருக்க இடத்துல 3 போட்டிருக்கோம், ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 0. 3 இன்ட்டு 1 என்னது 3, ப்ளஸ் 2 இன்ட்டு 3 என்னது 6, ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 0. 3 6 ஆட் பண்ணிங்கன்னா 9 கிடச்சிரும். 9 ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 0. எல் அப்படி போட்டுக்கோங்க, ப்ளஸ் 9 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 9. இதே மாதிரி இன்னொரு பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் 2 கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இன்னொன்று வந்து எம் வச்சு. அப்போ அதுக்கு எம்முக்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ போட்டுக்கோங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 1 minus 5, y இருக்க இடத்துல 3 plus m equal to 0. 1 minus 5 3 multiply பண்ணிங்கன்னா 15 plus m equal to 0. 1 இருந்து 15 subtract பண்ணிங்கன்னா என்ன வரும், minus 14 plus m equal to 0. m வச்சுக்கோங்க, minus 14 அந்த பக்கம் போச்சுதுன்னா plus 14. அப்போ m ஓட வேல்யூ கிடச்சிட்டு எல்லோட வேல்யூ கிடச்சிட்டு. நெக்ஸ்ட்டு 3x plus இப்போ அந்த எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ அது பெர்பெண்டிகுலர் ஃபார்மில் போடலாமா? அப்போ பண்ணும்போது 3x plus 2y எல் இருக்க இடத்துல மைனஸ் 9 கிடச்சிடும். x minus 5y plus 14 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன் இப்போ கிடச்சிட்டு. இப்போ இதை வச்சு அவங்க கொடுத்துருக்கத ஃபைண்ட் த கம்பைன் ஈக்குவேஷன் தான் அவங்க கடைசியில் கேட்டிருக்காங்க. அப்போ அது ஃபைனல் பண்ணும்போது என்ன பண்ணுது, ரெண்டு இதையும் வச்சு நம்ம கம்பைன் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, இதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். அது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து செகண்டில் எக்ஸ் மைனஸ் 5y ப்ளஸ் 14. இப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளே கொடுத்து வேண்டாம், அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஸ்கெட்சை வச்சு தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். 3x இந்த எக்ஸையும் பருக்கும்போது 3x² வந்துருச்சா, 3xையும் 5yயும் பருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். 3 5s 15xy. அடுத்து 3 14 பெருக்கும்போது 42x. அடுத்து 2 கூட பெருக்கும்போது 2 இன்ட்டு xy 2xy. 2 இன்ட்டு 5 10 மைனஸ் 10y². 2 into 14 என்னது 28y. அடுத்து இங்கே உள்ள கொடுத்து பெருக்கும்போது என்ன வரும், மைனஸ் 9x. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 45y. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது மைனஸ் 9 கூட 14 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 126 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும், அது நான் இதையும் இவ்வளோ கொடுத்து அப்படி பண்ணுங்க. நான் அது உங்களுக்கு இதை வச்சு இப்போ புரிஞ்சிடுங்கனால அதை நான் மார்க் பண்ணல, அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3x². இப்போ xyல வேறு என்ன கொஸ்டின் xyல இருக்குன்னு பார்க்கணும். 15 இங்கே 2 இருக்குது. அப்போ இது மைனஸ் 15, இது ப்ளஸ் 2. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 13xy ஆயிருமா. நெக்ஸ்ட்டு y² வந்து 1 தான் இருக்குது. ஸோ மைனஸ் 10y². எக்ஸ் கொஷின் வேறு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே 42 இருக்குது, அங்கே 9 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் 33x கிடச்சிரும். ஏன்னா ஏன் ப்ளஸ் போட்டிருக்கோம், இது ப்ளஸ் 42, அங்கே மைனஸ் 9. சைன் வந்து இதுதான் ஹையர் நம்பர். அப்போது 42 உங்கள் ப்ளஸ் சைன் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து 28y, இங்கே 45y ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 73y. அடுத்து கான்ஸ்டன்ட்டாக ஒன்று இருக்குது, மைனஸ் 126 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு கம்பைன்ட் ஈக்குவேஷன். இவ்வளோதான் இந்த சம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க.